வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களையும் வாழ வைக்கிற மரத்தை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பூமியில அதிக காலம் வாழ்ந்து இயற்கையா இறக்காத ஒரே ஜீவன் மரம் தாங்க. புயல், தீ, மனுஷனோட பேராசை இந்த மாதிரி விஷயங்களால தான் மரங்கள் இறக்குது. மனுஷன மாதிரியே மரங்களும் உயிர் வாழ்றதுக்கு தண்ணீர் வேணுங்க. ஒரு நல்லா வளர்ந்த மரம் பூமியிலேருந்து ஒரு நாளைக்கு 100 கேலன் தண்ணியை எடுத்துக்குமா. அதை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஆக்சிஜன் கிரியேட் பண்ணி வெளியில அனுப்புமா. நம்ம உயிர் வாழணும்னா ஆக்சிஜன் வேணும், ஆக்சிஜன் வேணும்னா மரங்கள் வேணும், மரத்துக்கு நிலத்தடி நீர் வேணும். அப்ப என்ன பண்ணணும்? இயற்கையை பாதுகாக்கணும். நம்ம வீட்டை சுத்தி மரங்கள் இருந்தா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்ல இருந்து 25% குறைக்கலாம். எப்படின்னா, வெயில் காலத்துல அதுவே காத்து கொடுத்துரும், குளிர் காலத்துல குளிரை தடுக்கும். சோ நம்ம எலக்ட்ரிசிட்டில இருந்து வாட்டர் ஹீட்டர், அப்புறம் ஏசி இந்த பில் எல்லாம் குறைச்சிக்கலாம். நம்மளும் வீட்டை சுத்தி ஒரு 10 மரத்தை நடுறோம். ஐயோ, அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். மரங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சிக்னல் கொடுத்து பேசிக்குமா. அதாவது குறிப்பா அந்த பூச்சிகள்லாம் அறிக்கை வந்துச்சுன்னா மரம் என்ன பண்ணும்னா இலைக்கு சிக்னல் கொடுத்து ஃபெனாலெக்ஸ் அப்படின்ற வேதிப்பொருளை உருவாக்க ஹெல்ப் பண்ணுமா. இந்த புத்தி நம்ம மனுஷங்களுக்கு இல்லையே. 1971ல அப்போலோ 14 விண்கலத்துல விதைகளை எடுத்துட்டு போய் நிலாவுல வளர்த்திருக்காங்க. அந்த மரக்கன்றை இங்க கொண்டாந்து மத்த மரக்கன்றோட வளர்த்திருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த மரத்துக்கும் இந்த மரத்துக்கும் எந்த வேறுபாடும் இல்லையாங்க. கூடிய சீக்கிரம் நிலால இருந்து தான் அரிசியும் வரணும் போல இருக்கு. சராசரியா ஒரு மரம் வருஷத்துக்கு 48 பவுண்டு கார்பன் டை ஆக்சைடை தனக்குள்ள இழுத்துக்குங்க. அப்படி அந்த மரத்துக்கு 40 வயசு ஆகும்போது 1 டன் கார்பன் டை ஆக்சைடை ஒதுக்கி தள்ளுமா. இப்படி நம்ம உயிரை காப்பாற்றுற மரத்தை வெட்டாம நம்ம தான் பாதுகாக்கணும். உலகத்திலேயே அதிகமா வளர்ற மரம் பைன் மரங்க. இது அண்டார்டிகாவை தவிர மற்ற 6 கண்டங்கள்லயும் அதிகமா செழிச்சு வளருதுங்க. அப்ப உலகத்தோட யுனிவர்சல் ஹீரோ இந்த பைன் மரம் தான். வெப்பமான நேரங்கள்ல மரங்கள் இருக்கிற இடங்கள் மட்டும் குளிர்ச்சியா இருக்கும். அது ஏன்னா மரங்கள் தன்னோட இலைகள் மூலியமா தண்ணீரை ஆவியா அனுப்புங்க வெப்பமான நேரத்துல. அதனால அந்த டைம்ல நமக்கு குளிர்ச்சியா தெரியும். ஆனா அதை அனுபவிக்காம நம்ம ஏசி ரூம்குள்ள பூந்துக்கிட்டு ஏசியை போட்டு போர்வையை போட்டு தூங்குறோம். மரங்களுக்கும் பறவைகளுக்கும் கம்யூனிகேட் இருக்குங்க. அதாவது ஒரு மரம் எவ்வளவு ஹைட்ல வளரும், அதோட கிளை எப்படி வளரும், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கம்யூனிகேட் பண்ணிட்டு அப்புறம் தான் பறவைகள் கூடு கட்டுமா. மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் கம்யூனிகேஷன் கரெக்டா இருக்கு, மனுஷங்களுக்குள்ளதான். மரங்கள் மழை பெய்யும் போது அதோட நீரோட்டத்தோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணி ஃபில்டர் பண்ணி சுத்தி இருக்கிற நீர்நிலையெல்லாம் பாதுகாக்கும். அதை நம்ம கெடுப்போம். மரங்களோட பாகங்கள் எல்லாம் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வளருங்க. அதோட கிரீன் போர்ஷன் வந்து வசந்த காலத்திலையும், அதோட கீழ்ப்பகுதி வந்து வெயில் காலத்திலையும், அதோட வேர்பகுதி வந்து குளிர்காலத்திலையும் வளருங்க. நம்ம மனுஷனுக்கு ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். நம்ம தமிழ்நாட்டோட மரம் எதுன்னு தெரியுமா? பனைமரம். அந்த பனைமரத்துல 801 யூஸ்ஃபுல் திங் இருக்குங்க. பனைமரத்தோட எல்லா பாகங்களும் மனுஷனோட வாழ்க்கைக்கும் ஆரோக்கியத்துக்கும் பாதுகாப்பா இருக்கு. 120 வருடங்கள் வாழ வேண்டிய அந்த மரத்தை நம்ம தான் வெட்டி அளிக்கிறோம். சோ சேட். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நான் உங்கள் துரைராஜ்.